ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்தில் சுபகாரிய தடை நீங்கிறதுக்கான மிக எளிமையான வழிபாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கணும். சில வீடுகள்லாம் பார்த்தோம்னா சுபகாரிய தடை இருந்துக்கிட்டே இருக்கும். சுபகாரியங்கள் நடந்தே அந்த வீட்டில் பல வருடங்கள் ஆகியிருக்கும். திருமண வயதை கடந்து ஆண் பெண் காத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவர்களுக்கு பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இப்படி ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்காமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கலாம். வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் எதிர்மறை ஆற்றலோட தாக்கம் அதிகமாக இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த குடும்பம் விடுபடணும், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தாலே போதும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நல்லது நடக்க தொடங்கிடும். பெரும்பாலும் எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது இருக்கும். இந்த காமாட்சி அம்மன் விளக்கை தினமும் காலையில் 6 மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். காமாட்சி அம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த நல்லெண்ணெயில் 3 டைமண்ட் கற்களை போட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. டைமண்ட் கற்களை போட்டு ஒரு வீட்டில் தினமும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் போதும். வீட்டில் இருக்கக்கூடிய கசப்பான கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். இனிப்பான இன்பமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். ஜாதக கட்டத்திலேயே தோஷம் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தகர்த்தெடுக்கக்கூடிய சக்தி இந்த விளக்கு வழிபாட்டுக்கு இருக்குது. யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க மனசில் அந்த நல்லபடியாக என்னோடய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை ஏற்றணும். குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யணும். அதுவும் காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த விளக்கு 1 மணி நேரம் காலை நேரத்தில் எரிந்தால் போதுங்க. வெள்ளிக்கிழமையில் மட்டும் இல்லை, தினந்தோறும் இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்யணும். காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் கற்கண்டு கரையும் வரை அதே டைமண்ட் கற்கண்டை நம்ம பயன்படுத்தலாம். தினமும் அந்த கற்கண்டை மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. தினமும் காலையில் 6 மணிக்கு இந்த விளக்கை ஏற்றணுங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் இந்த விளக்கை அப்படியே விட்டுடணும். தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காலை நேரத்தில் எப்பொழுதும் காலை மாலை விளக்கேற்றி வழிபடுவதுங்கிறது மிகவும் சிறப்பான பலனை நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். ஆனால் முக்கியமாக இந்த குலதெய்வத்தை நினைத்து காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த 3 டைமண்ட் கற்களை போட்டு 1 மணி நேரம் விளக்கை எரிய விடுங்க. இந்த எளிமையான வழிபாட்டை ஒரு வீட்டில் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வீட்டின் குடும்பத் தலைவி இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைவதை நீங்கள் பார்க்கலாம். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து 1 மணி நேரம் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். மறக்காமல் இதை செய்யுங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.